பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 118 அந்த 24வது வசனத்தை படிப்போம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். இன்று this is the day which the Lord had made. We will rejoice and be glad in it. தமிழ்ல அப்படி படிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இன்று இன்னைக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எப்போதுமே நம்ம இன்னைக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு கட்டடத்துக்கு கட்டுற ஒரு மூளை கல் மாதிரி. நம்ம இன்றைக்கி அப்படின்றத தவறு விட்டுட்டோம்னா அப்புறம் நாளைக்குன்றது கிடையாது. ஸோ இன்றைக்கி அப்படின்றது எப்போதுமே பைபிளில் பார்த்திங்கன்னா எல்லாமே நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்குது. கடந்த காலத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நிகழ்காலத்தை தான் அநேகமாக பைபிளில் பார்த்தோம்னா நிகழ்காலத்தை தான் முழுமையாக பேசுது. அதுவும் இன்னைக்கு இப்போது இதுதான் நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குற ஒரு வார்த்தை. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வசனம் படிங்க 29. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை எப்போ துதிக்கணும்? எப்போதுமே துதித்துட்ருக்கோம். நேற்று துதித்தோம் பரவாயில்ல இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. நேற்று சாப்பிட்டோம் இன்னும் ஒரு மாதத்துக்கு சாப்பிட மாட்டோம் அப்படி இல்லை. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் சாப்பிடாமல் வந்திருக்கிறோம்? எல்லோரும் சாப்பிட்டோம் வந்துடும். ஸோ இன்றைக்கி அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போதுமே முக்கியம். இன்றைக்கி அப்படின்னா நாளைக்கு தவற விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம செய்யலைன்னா நாளைக்கு எதையோ பெருசாக நம்ம கண்டிப்பாக தவற விட்டுருவோம். புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. அவை காலைதோறும் படிங்க புதியவைகள், உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது காலைதோறும் என்ன சொல்கிறாரு? டெய்லி. நேற்று காலையில் போட்டிருக்கா? இல்லை. நாளைக்கு காலையில் போட்டிருக்கா? இல்லை. டெய்லி, இன்னைக்கு. ஸோ அது இன்னைக்கு இப்போ அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுது. ஸோ அவரோட கிருபை எப்போதுமே ரினியூவல் ஆகிட்டே இருக்குது. அது எப்போதுமே புதுசாக எப்படி இருக்குது? காலையில். ஏன்னா நேற்று நம்ம எதாவது தப்பு பண்ணியிருப்போம், தூங்கியிருப்போம். ஆனால் எந்திரிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம உயிரோடு எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபையினால தான். அதனால தான் அந்த கிருபை புதிதாக இருக்கிறது. பழைய கிருபை புதுசெல்லாம் கிடையாது. ஆனால் அது ஒரு ரினியூவல்டு கிரேஸ். ஸோ நம்மளுக்கு அந்த கிருபை அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக டெய்லி புதுசாகவே தான் இருக்குது. பழசு மாதிரியே இல்லை. எப்போதுமே கடவுள் என்ன தான் பாவம் பண்ணி என்ன பண்ணாலும் நம்ம மனம் திரும்பி வரும்போது அந்த நாள் காலையில் நம்மளுக்கு அது புதுசாக இருக்குது. ஒரு வெல்கமிங் மாதிரி தான் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெல்கம் பண்ணலன்னா நம்ம போவோமா? நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே போகலாம். ஆனால் மனசு சந்தோஷமாக இருக்காது. ஸோ ஒருத்தரை வெல்கம் பண்ணும்போது அது மனசு அவனுக்கு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வெல்கம் அப்படிங்கிற மாதிரி தான் டெய்லி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தேவன் புதுதாக வச்சுருக்கிற அந்த கிருபை. ஸோ இது இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இன்றைக்கி கிருபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். கிருபையின் காலம் இல்லைன்னா நம்மளாம் ஒரு காலமும் காலையில் திருப்பி எந்திரிப்போமான்னு தெரியாது. நம்ம பண்ணுற அட்டொலிக்கும் நம்மளை பண்ணுற கலாட்டாக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கி எந்திரிச்சிட்டு திருப்பி எந்திரிப்போமான்றதே தெரியாது. ஸோ இன்னைக்கு அப்படிங்கிறது தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக வச்சுருக்காங்க. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் எப்போதுமே ஒரு பாவ நிலையிலேயே உள்ளே இருக்கும்போது அதுதான் அந்த இருள்னு சொல்கிறது. ஸோ பாவ நிலையில் இருக்கும்போது அந்த இருள். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? படிங்க. இப்போ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்காங்க. இப்போனா இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறீங்க. கர்த்தர் வெளியில் இல்லை, கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதனால என்ன பண்ணணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும்.
ஸோ இன்றைக்கி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் நடக்கணும். இருள் இல்லை, ஒரு பாவ நிலையில் இருக்கிற பிள்ளைகளாக இல்லை. வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள் பாவம் இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் அன்பில் நேசிக்கிற பிள்ளைகள் தான் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க. எல்லாத்தையும் சகித்து கொண்டு ஒரு சகிப்புத்தன்மை. என்ன ஒரு விரோதி இருந்தாலும் அவங்கள அப்படியே பரவாயில்ல, அவனும் மனிதன், நம்மளும் தப்பு பண்ணாமல் இல்லையே, நம்ம தவறுகளை நம்மளே கடவுள்கிட்ட போய்ப்பா மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ற மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற எதிரியும் ஜபிக்கலாம் இல்லையா? ஸோ அவனையும் அதே தான் ஏற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி அப்படிங்கிறது இந்த நிலையில், ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ தேவனுக்குள் இயேசுவுக்குள் வெளிச்சமாக இருக்கும். ஸோ இந்த வெளிச்சம் பிரதிபலிக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிற பிள்ளைகள் வாக் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட். ஸோ நம்ம அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும். அது எப்போ? இன்னைக்கு, இப்போது, நேற்று இல்லை பிரதர், நேற்று நான் நடந்தேன், அது முடிஞ்சிச்சு, அக்கௌண்ட்டு தூங்கி எழுந்துச்சோன்னு முடிஞ்சிருச்சு. சம்பளம் வாங்கிட்டு காசு எடுத்து செலவு பண்ண மாதிரி இன்றைக்கி காசு இருக்கா? அதுதான் மேட்டர். இன்னைக்குன்றது தான் மெயினாக தேவன் பார்க்குறாரு. இப்போ நம்ம செய்யலைன்னா ஒன்று பண்ண. இன்றைக்கி இத்தனை பேர் எதுக்கு நம்ம இங்கே கூடி வந்திருக்கோம்? கடவுளை இப்போ ஆராதிக்கிறதுக்கு, இதுவரை தேவன் நம்மளுக்கு செஞ்சதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு, இப்போ இருக்கிற வார்த்தைகளை கேட்டு நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத தேவன் நிர்ணயித்ததை எடுத்து நடக்க போகிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வரணும்? நம்ம ஏதோ சர்ச்சில் வர சொன்னாங்க வந்துட்டோம் இல்லை, அது ஒரு பர்பஸ் இருக்குது. போன டைம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்றது பார்த்தோம். அதுலேயே யோவான் ஒரு வசனம் இருக்குது, யார் என்ன பின்னாடி என் கூட வரணுமோ அவங்க இருளில் நடக்க மாட்டாங்க, பட் தே வில் ஹாவ் தி லைட். தேவனை ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது அவரை நம்ம வெளிச்சமாக எடுத்துக்கணும். ஸோ வெளிச்சம் எங்கே இருக்குன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இருக்குது. அது எப்போ? டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது அந்த கிருபை புதிதாக இருந்தது பாருங்கள். அந்த புதிதான கிருபையில் இருக்கும்போது தான் நம்ம தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க முடியும். ஏன்னா அந்த கிருபை தான் நம்மளை மன்னிக்குது, அந்த கிருபை தான் நம்மளை தாங்குது, அந்த கிருபை தான் எல்லாத்தையும் தப்பு வைக்குது. ஸோ அந்த புதிதாக இருக்கிற கிருபை டெய்லி இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தான் நம்மளுக்கு இப்போது நம்மளை நடக்க செய்யுது, இந்த இடத்துல ஜெபிக்க வைக்குது, இங்கே நன்றி சொல்ல வர வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி அப்படிங்கிறது தான் பைபிள். எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. நீ இப்படி பண்ணினா இப்படி இருப்ப அப்படிங்கிறது பழைய ஏற்பாடில் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் நீ கடை கொண்டால் உன் சந்ததி நல்லாயிருக்கும் அப்படின்னு பழைய ஏற்பாடில் நிறைய பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாடில் அப்படி இல்லை. எப்போதுமே நீ தேவனிடத்தில் எப்போதுமே அவர் ப்ரெசன்ஸில் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையில் இருக்கும்போது அந்த திருடன்ட்டு என்ன சொல்கிறார்? லூக்கா 23:43 வசனம். லூக்கா 23 அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். எப்போ சொன்னார்? இன்னைக்கு. அவர் சிலுவையில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? நீ இன்னைக்கு. அதுக்கு 2 வசனத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 2 திருடர் தான். ஒருத்தன் இவர் தேவ மனிதனாக இருந்தால் நீ எங்களையும் சேர்ந்து காப்பாற்றுங்க. அது கொஞ்சம் நம்ம விசாரிச்சுட்டு போவோமே. 39வது அதிக வசனத்தை பண்ணி சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒருத்தன் என்ன சொல்றா? அவரை பழிக்கிறான், நீ கிறிஸ்து தானே, நீ பெரிய ஆளா, நீயே அப்போ என்னை காப்பாற்று, உன்னையும் காப்பாற்றிக்கணும். ஆனால் அடுத்தவன் என்ன சொல்கிறா பாருங்க. அடுத்த மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்பிரமாணப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். ஆமா, இப்ப பாருங்க, 2 திருடர், 2மே திருடன் தான். அந்த திருடர்லையும் ஒருத்தன் தேவனை அறிந்து கொண்டான், ஒருத்தன் அறிந்து கொள்ளல. அறிந்து கொண்டவன் என்ன சொல்றான்? நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த உலகப்பூர்வமாக நாம் தண்டிக்கப்பட்டோம், சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றா பாரு, அது ஏத்துக்கல, அவனுக்கு தெரியல. அதனால தான் அவர் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலை இயேசு பார்க்குறாரு. நாங்கள் இந்த உலகத்தில் தேவையான தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன், ஆனால் உங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நீங்கள் எங்களை நினைவுக்கு கொண்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இம்மீடியட்டாக, இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம். இன்னைக்கு நீ எங்கே இருப்ப? அது இங்கிலீஷில் பேரடைஸ்ன்னு போட்டிருக்கு. பரலோகத்துக்கும் ஹெவன் அண்ட் பேரடைஸ் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ்.
அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு இது தெளிவாக புரியும். ஏன்னா அப்போ இயேசு வந்து எங்கே போயிட்டாரு? பரலோகத்துக்கு போகலையா? பேரடைஸ் அப்படின்றது இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ். தேவனுடைய ப்ரெசன்ஸ், தேவனுடைய ப்ரெசன்ஸில் இருக்கிறது தான் பேரடைஸ். பரலோகத்தில் வந்து தேவன் இருக்கிற இடம், அது பைபிளில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ கடவுள் இருக்கிற அவர் வாசஸ்தலம் எங்கே? பரலோகம். ஆனால் பேரடைஸ்ன்றது அவருடைய ப்ரெசன்ஸ். இப்போ இவன் வந்து இறந்ததுக்கப்புறம் நீ என்னோட ப்ரெசன்ஸ்லேயே இருப்ப, தேவனுடைய சமூகத்தில் நீ இருப்ப அப்படிங்கிறத அவரோட ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் உயிர் தெளிந்து மறுபடியும் மேலே போகும்போது தான் இவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் பரலோகத்துக்கு போவான். பரலோகத்தில் யாருமே இயேசுவுக்கு முன்னாடி போகவே இல்லை. மற்றவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு தேவனுடைய ப்ரெசன்ஸை ஒரு பேரடைஸில் மட்டும்தான். இந்த பேரடைஸை புரிந்து கொள்ளணும்னா நம்ம வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம், வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசத்தின் மத்தியிலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஓகே, இப்போ யாருக்கு சொல்கிறாரு பாருங்க? சபைக்கு சொல்கிறார். சபைனா யார்? ஒவ்வொரு மனிதனும். சபைன்றது கட்டடம் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா அப்படியே சர்ச் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒவ்வொருவரும் சபை. நான் ஒரு சபை, நீங்கள் சபை, எல்லாருமே சபை. ஸோ எல்லாரும் அதை சபை கூடி வருதல்னா மக்கள் கூடி வருதல், சபை கூடுதல். ஸோ சபைக்கு சொல்கிறார், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சொல்கிறார். நான் ஏன் அதை விளக்கி சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு சர்ச்சுக்குன்னு சொல்ல, ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். அப்போது காது உள்ளவன் கேட்கட்டும் அப்படின்னாக்கா சபைக்கு காது இல்லையா? அப்போ மனிதனை ஒவ்வொருவரையும் சொல்கிறார், காது உள்ளவன் கேட்கணும். என்ன சொல்கிறாரு படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயக்கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. ஆமாம், யாருக்கு எதில் ஜெயம் கொள்ளணும்? இந்த பேரடைஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு நான் தான் இந்த விளக்கத்தை எடுத்தேன். ஜீவன் உள்ள கனி எந்த இடத்துல இருக்குது? இந்த மிக்ஸ்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கு. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, that overcomes will give to eat the tree of life. ஜீவன் அந்த கனி உள்ள அந்த மரத்துலேருந்து கொடுப்பார். அது எங்கன்னா which is in the midst of the paradise of God. அப்படின்னா தேவனுடைய அந்த ப்ரெசன்ஸில் தான் நம்மளுக்கு அந்த ஜீவனுள்ள கனி இருக்குது. அது வேறு எங்கேயும் இல்லை. ஜீவனுள்ள கனி எங்கே இருக்குது? தேவனுடைய ப்ரெசன்ஸில். அதனால தான் ஒரு வாக்கு தத்துவம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்ன வாங்க ஏன் கூட இருங்க. யோவான் எடுக்க வேண்டாம், 6:63 நான் the words that I speak, நான் பேசுகிறது என்னவா இருக்குது? ஜீவனும் ஆவியுமா இருக்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்? என்கிட்ட வாங்கன்னு. வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போகணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஸோ இதை பார்த்தோம்னா அவர் ஒரு ப்ராமிஸ் இருக்குது. எதில்? வாழ்வு எங்கே இருக்குது, ஜீவன் எங்கே இருக்குது, அது வந்து நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. அதற்கு நம்ம உபாகமம் 30வது அதிகாரம் 14-15. நீ அந்த வார்த்தைகளின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, எந்த இடத்துல இருக்குது தேவனுடைய வார்த்தை நம்ம அருகில் தான் இருக்கு. என்ன படிங்க. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொழுது அது உனக்கு மிகவும் சமீபமாக, உனக்கு சமீபமாக இருக்குது. அது எந்த இடத்துல இருக்கு? உன் வாயில், இருதயத்திலும். அப்போ இருதயம் நிரம்பும் போது தான் வாய் பேசுது. கரெக்டா? அப்போ தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. அது சமீபமாக எங்க இருக்கும்? வாயிலேயே தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வார்த்தை வந்துட்டு ரொம்ப விலையேறப்பட்ட வார்த்தைகள். அவன் எப்படி பேசினா பாருங்க ஒருத்தருடன். நீங்கள் என்ன பார்த்துக்குங்க, இருதயத்துக்குள்ள அவனுக்குள்ள ஒரு மாறுதல் வந்தோடனே அவன் வாய் பேசுது. அந்த வாய் பேசணுன்னா தேவன் இருதயத்தை அறிந்தவர். அப்போ என்ன பார்க்குறாரு? இவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டான், இந்த உலகத்தில் அவனுக்கு தேவையான தண்டனை கிடைச்சிருச்சு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? விருப்பம் எங்கே? பரலோகத்துக்கு நான் போகணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை தேவன் இருதயத்தில் கண்டார். அவன் வாய் பேசினது, நீ இன்னைக்கு என் கூட பரதேசில் இருப்பேன். ஸோ அந்த ரிப்பெண்டன்ஸ் அது எப்போ நடந்தது? அப்போது, இன்னைக்கு
அந்த நேரத்தில் அதே 16வது வசனம் படிங்க. நீ பிழைத்து பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் உன் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அவர் இன்னைக்கு, நேத்துன்னு சொல்ல, நாளைக்கு உன்னை கற்பிப்பேன்னு சொல்ல, இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இப்போவே நம்ம எடுத்து பண்ணணும். அது என்னவா இருக்கா? ஜீவனும் ஆவியுமா இருக்கு. ஸோ இன்னைக்கு கற்பிக்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்குள்ள அது ஜீவனாக இருக்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இதில் யார் தவற விடுறது? அவருக்கு முன்னாடி வசனம் எங்கே படிங்களா? அந்த 15வது வசனம். ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பே வைத்தேன். என்னென்ன வச்சிருக்கிறாரு உங்களுக்கு முன்னாடி? நீங்கள் என்ன சாய்ஸ் எடுப்பீங்க? நன்மையும் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு. ஸோ லைஃப் அண்ட் குட், வாழ்க்கையும் இருக்குது, நல்லதும் இருக்குது. எதை எடுக்க போகிறோம்? சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. கடவுள் இன்றைக்கி நமக்குள்ளே பிறக்க செஞ்சு நம்மளை இந்த உலகத்துக்கு வந்தார்னா சாய்ஸ், அவரோட பர்பஸ் இருக்குது, அவருடைய சித்தத்தை அறிந்துக்கிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் அதை எடுத்து நடக்கிறதுக்கு சாய்ஸ் யார்கிட்ட இருக்குது? நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இதை இழந்து போனோம். எங்கே? ஆதாம் நம்மள்ட்ட இருந்து சாத்தானுக்கிட்ட கொடுத்துட்டான். அதை திருப்பி கொண்டு ஜீசஸ் நம்ம கையில் தான் கொடுத்தாரு. கையில் கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டார். எது இழந்தமோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ சாய்ஸ் யார் கையில் இருக்குது? நம்ம கையில். அது என்றைக்கு இருக்குது? இப்போது, இன்றைக்கி தான் இருக்குது, நாளைக்கு இல்லை. ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா நாளையிலேருந்து பண்ணிடலாம். நாளைக்கு உயிரோடு இருப்போமா? தெரியாது. சாயங்காலம் பண்ணிடலாம், தெரியாது. இப்போ ப்ரேயர் பண்ணணுன்னா இப்போ தான் பண்ணணும். தேவனை துதிக்கணும்னா இப்போ பண்ணணும்னா இன்றைக்கி தான் துதிக்கணும். இப்போ நல்ல ஒரு சமையல் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு சாப்பிடலான்னு யாருக்காவது மனசு இருக்குதா? சான்ஸே இல்லை. எல்லாம் இன்றைக்கி காலையில் சமைச்சிட்டு வந்தாலும் இப்போ மதியானம் நினைவு அங்கே போயிடும். பசி எடுக்கும்போது செஞ்சுட்டு வந்தோம், ரெடியாக இருக்கும் சாப்பாடு. ஸோ அது அந்த நேரத்துக்கு தேவை. அப்போது இன்னைக்கு அப்படிங்கிறது முக்கியம். அதை அவர் சாய்ஸ் எங்கே கொடுக்குறாரு? 19வது வசனம் படிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சன்னதியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஆமா, இப்போ என்ன சொல்றாரு? ஐ பிளேஸ் பிஃபோர் யூ லைஃப் அண்ட் டெத். கடைசியில் என்ன சொல்றாரு? தேர்ஃபோர் சூஸ் லைஃப். அப்போது ஜீவனை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அவர் சாய்ஸ் கொடுத்துட்டாரு, எல்லாமே கொடுத்தாரு. யூ காட் பிளஸ்ஸிங், யூ காட் கர்சிங், யூ காட் லைஃப், யூ காட் டெத். நீ மரணத்தை தேர்ந்தெடுக்க போறியா, சாபத்தை தேர்ந்தெடுக்க போறியா அப்படின்னு அவர் கேட்கல. எல்லாம் முன்னாடி வச்சுட்டேன், அதுக்கு ஆன்சரும் சொல்லிட்டார். சூஸ் லைஃப். தேர்ஃபோர் வேறு வழியே இல்லை. அது எங்கே இருக்குது? தேவன் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும். ஸோ இந்த தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படின்னு இங்கே நின்று என்ன யூஸ் பண்ணி சொல்கிற வார்த்தையில் மட்டும் இல்லை, பிரதரோ சிஸ்டரோ மட்டும் இல்லை, நீங்கள் ஜெபிக்கும் போதும் பைபிளை படிக்கும் போதும் தேவன் உங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கார் இல்லையா? அதுதான் உங்களை உயிர்ப்பிக்குமே தவிர இங்கே கேட்குற 5 நிமிஷம் உங்களை ரெனியூவல் பண்ணாது. டெய்லி அதுதான் அவருடைய கிருபை. எப்போதுமே காலையில் எப்படி புதிதாக இருக்கிறதோ, ஒவ்வொரு டைமும் நம்ம ஜெபிக்கும் போதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போதும் அது நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம் ஜீவனை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைக்கிறது. ஸோ அந்த இன்னைக்கு அப்படின்னா சூஸ் லைஃப் என்னைக்கு கொடுத்தாரு? நாளைக்கா? நேத்தா? இப்போ இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம். நம்ம தவறு விட்டுட்டோம்னா போயிடும். ஒரு எக்ஸாம் எழுதும் போது அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஞாபகம் வராமல் விட்டுட்டா 100/100 கிடைக்காது. ஒரு 2 மார்க்கில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை தவற விட்டுருவோம். ஸோ அந்த 2 மார்க்கை நம்ம வேணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அப்போவே நம்ம எடுத்து எழுதுறது தான் முக்கியம். ஸோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்னைக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். போன வாரம் சர்ச்சுக்கு வந்தோம் பிரதர், இந்த வாரம் கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண.
ஸோ இன்றைக்கி நம்மளுக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் பாருங்கள், லூக்கா 9:23 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமாம், இப்போ இந்த சிலுவை நேற்று இருந்துச்சா ஒரு மனுஷனுக்கு? இருந்திருக்கலாம், அது தூங்கி எழுந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இருக்குமா? அது தெரியாது. இந்த சிலுவை எதை குறிக்கிறது? பாடுகள் மட்டும் இல்லை, அதோட இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. அப்படின்னா அதான் இங்கிலீஷில் இருந்து அப்படி நான் சொல்கிறேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். டிஸ்ஓன் யோர் செல்ஃப் அப்படின்னா நான் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து போடு ஃபஸ்ட்டு. அது ஒரு சிலுவை. நான் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை, அந்த ப்ரௌட்னஸ்ஸு ஒரு பெரிய பாரமான சிலுவையாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, ஃபர்கெட் திங்ஸ். ஒரு மனுஷனை மன்னிக்காமல் அது ஒரு சிலுவையாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அது எப்போதுமே நம்ம கூட இருக்குது, நம்ம மன்னிக்கிறது இல்லை. மன்னிப்பு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதை செய்யணும். அந்த சிலுவையும் நம்ம கூட இருக்குது, அதுவும் சிலுவையாக நம்ம கூட இருக்குது. உன்னை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருக்க பாருங்கள், லூஸ் த சைட் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னா நம்மளை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் நல்லா இருக்கணும், நான் இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும். உங்களை பற்றியே அந்த செல்ஃபிஷ்னஸையும் எடுத்து போடணும். அதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலுவையாக நிற்கிது. அது எப்போ? எல்லாம் அப்பப்பவே நிற்கிது, இன்றைக்கி தான் நிற்கிது நம்ம கூட. அது நேற்று இருந்துச்சு பிரதர், அது காணாமல் போயிடுச்சு. இல்லை, அதை நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு வந்துட்டே இருக்குது. இதுவும் ஒரு சிலுவை. அதே பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கு பாருங்கள், அதுவும் சிலுவையாகவே ஒட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கிவிங் அப் ஹிம்செல்ஃப், பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன், அந்த விட்டு கொடுக்காத தன்மையும் சிலுவை. ஸோ இது எல்லா சிலுவையும் நம்மளுக்கு அந்தந்த நாள் நம்மளுக்கு கூட ஒட்டிக்கிட்டே தான் இருக்குது. இதை என்ன சொல்கிறாரு, இந்த சிலுவையை தூக்கிட்டு என்கிட்ட இறக்கி வச்சுட்டு, என்னோட சிலுவை அப்படின்னா சமாதானம், சந்தோஷம், அமைதி, பரிபூர்ணம், அந்த சிலுவையை எடுத்துக்கோ. இந்த சிலுவை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு. இந்த சிலுவை எப்போ இருக்குது? டெய்லி நம்ம கூட தான் வருது, ஒட்டிக்கிட்டே தான் வரும். இது நம்மளுக்கு தேவனுடைய வசனங்கள் உள்ளே போகும்போது தான் அதை விலக்கி வச்சுட்டு நம்மளால் அந்த சிலுவையை, அவரோட சிலுவையை எடுத்துக்க முடியும். யூ டேக் மை ஓக், அது ரொம்ப லகுவாக இருக்குது, ரொம்ப லைட். ஆனால் இது என்னது? பாரமாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கடுமை பாருங்கள். அன்றைக்கி ஸ்விஸ் பார்க்கில் ஒரு பையன் குத்திட்டா, ஒரு பையனை. அவனுக்கு 2 வருஷமாக அவன் மேலே கோவம். அதுதான் இப்போ சொன்னேன், ஃபர்கெட் திங்ஸ். அவன் மறக்காதனால அந்த சிலுவை அவ்வளோ பாரமாக அவன் கூட நின்றுருந்துச்சு. கடைசியில் அவனை குத்திட்டான். சரி, இதே தான் நம்மளுக்கும். இந்த கோபம் ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்கு மேலே ஏன் வருதுன்னா, மறக்க முடியாத ஒரு சிலுவை நம்மளுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது நம்ம கூட இருக்கிறனால தான் நம்ம அவனுக்கு அந்த கோபம் வருது. இதே அதை தூக்கி போட்டிங்கன்னு வைங்க, அவன் மேலே கோபம் வராது. அப்போ அன்பு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் சகிக்குது. அப்போ அன்பு இல்லை. ஸோ எத்தனை வசனங்களுக்கு உள்ளே கொண்டு சேர்க்கிறார் பாருங்கள். அன்பு இல்லைன்னா மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியலன்னா கோபம் வரும். கோபம் வந்தால் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் அந்த கோபம் தான். அது நம்மளுக்குள்ளே ஒரு ஈகோ மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு பசை போட்ட மாதிரி. அதை உரித்து வீசி எளிதாக போடணும். அதை நம்ம தான் பண்ணணும். கடவுள் எடுத்து போடுவாரா? சான்ஸே இல்லை. சிலுவையிலேருந்து ஜீசஸ் இறங்கி வந்தாரா? இல்லை. அடித்தவன் அவர் உயிர்ப்பிட்டவன் இன்னொருத்தன் இறக்கி வச்சா, ஆனால் தேவன் உயிர்ப்பித்தார். அந்த வல்லமைக்குள்ளே இருக்கிறவன் நம்ம இந்த சிலுவைகளை தூக்கிக்கிட்டு சுமக்கக்கூடாது. அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி இருக்கிற நேரம், அந்த நேரத்தை பற்றி ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காது. கொஞ்சம் வெளிப்பாடு எபேசியர் 5:15-16. எபேசியர் 5:15-16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்படி இருங்க. ஒரு 15 மட்டும் படிங்களேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமாம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன பார்த்தீங்கன்னா, லுக் கேர்ஃபுல்லி தென் வாக். அப்போது நம்ம அப்படியே பிளைண்டாக ஒரு காட்டுப்பகுதியில் நடந்து போயிடுவோமா? சேரும் சகதியில் நடந்துருவோமா? முள் புதற்குள்ளே நடந்துருவோமா? குப்பை கூழுக்குள்ளே நடக்குமா? இல்லை. லுக் கேர்ஃபுல்லி, ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் ஞானம். அதுக்கப்புறம் தான் நடக்க சொல்கிறார். அடுத்த வசனம். நாட்கள் பொல்லாதவைகளால்
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவை. இன்னைக்கு பொல்லாதவையான நாள் தான். இன்னைக்கு மோசமான நாள் யாருக்கு? தேவனுடைய வார்த்தைகள் இல்லாதவனுக்கும் தேவனை பின்பற்றாதவனுக்கும் பொல்லாதது. ஆனால் நம்மளுக்கு என்னது? அது ரெடீம்டு டே. அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிலிருந்து தேவன் விலை கொடுத்து எடுத்த நல்ல நாள். ஸோ அதை நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப க்ளீனாக சொல்லுது. இது பார்த்திங்கன்னா புத்தி உள்ளவனாக இருந்துக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. 5 புத்தி உள்ளவங்க, 5 புத்தி இல்லாதவங்க. ரொம்ப க்ளீனாக அழகாக மத்தேயோ 6:6 நம்மளுக்கு ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. இன்றைக்கி இருக்கிறது இன்றைக்கி இல்லாத, நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு இருக்கும். ஆனால் அது பாருங்கள், அந்த 10 பேர் வேர்ஜின்ஸ், 5 பேர் அங்கே சொல்லும் போதே தேவன் அழகாக சொல்கிறார், புத்தி உள்ள ஸ்ரீ, புத்தி இல்லாதவங்க. ஸோ புத்தி உள்ளவன் இன்னைக்கு வேணுன்ற எண்ணெயை அவன் எடுத்துக்கிட்டான். தேவனுடைய ஆசீர்வாதமும் பலத்த ஒரு பரிபூரணமும் பரிசுத்தமும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டான். இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை விட்டுட்டாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்சா எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அதை நம்ம தான் சம்பாதிக்கணும். தேவன் கடைசி கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த 5 புத்தி உள்ளவங்களை மாதிரி தான் இங்கே சொல்கிறார். அதுதான் என்ன சொல்லுது? புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். டோன்ட் பி ஃபூலிஷ். புத்தி இல்லாதவன் அப்படி கிடையாது. அந்த ஸ்திரீங்க 5 பேர் போனவங்களில் என்ன ஆனாங்க? 5 பேர் புத்தியே இல்லை. மத்தேயு 25 இருக்குது, அது படிங்களேன். மத்தேயு 25 1-3. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அவரே சொல்றாரு, 5 பேருக்கு புத்தி இருந்துச்சு, 5 பேருக்கு புத்தி இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாரு? புத்தி உள்ளனா நடந்துக்கும். அப்போ புத்தி உள்ளவன் இன்னைக்கு என்ன இருக்கணும்? ஞானமாக தேவனுடைய வார்த்தைகள் அமர்ந்து கேட்கணும், தேவனுடைய வார்த்தைகள் பிரகாரம் நடக்கணும். ஸோ இன்றைக்கின்னு மட்டும் தான் எழுதியிருக்கு, நாளைக்கு இல்லை. அப்போ 10 பேரில் எப்போ வந்தது? ஒரு நாள் நடந்தது தான். கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க. மணவாளன் வரும்போது புத்தி உள்ளவங்க அவங்க தீவெட்டி எடுத்துகிட்டு வெளிச்சத்தோடு போயிட்டாங்க. இல்லாதவங்க என்ன ஆகிட்டாங்க? அப்படியே இருளில் மூழ்கி போயிட்டாங்க. அது நேரத்தை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ படித்த அந்த வெளிப்படுத்தல் 2ஆவதுல வந்து என்ன பண்ணுவார்? உன் பாவத்தில் பழைய நிலையிலிருந்து நீ விழுந்துட்ட, அந்த எந்த நிலையில் நீ விழுந்தியோ அதை நீ தெரிந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து எந்திரிச்சு வெளியில் வா. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஜீவ கனியான அந்த மரத்திலிருந்து உனக்கு அந்த கனியை தருவேன். அப்போ நம்ம அது ரிப்பெண்டன்ஸ், அதை மனம் மாறி வரும்போது தான் அந்த ஜீவன் உள்ள கனி நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ எங்கே விழுந்து போகிறோமோ அது வந்து நேற்றுது பாடத்துலேருந்து இன்றைக்கி நம்ம கட்டணும். ஸோ இன்னைக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு ரொம்ப அழகாக எப்போதுமே சொல்லி கொடுக்குறாரு. அதான் மத்தேயு 6:34 ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்லுது. 6:34 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். அந்தந்த நாளுக்கு அதோட பாடு போதும். நீங்கள் நாளைக்கு பற்றி கவலையப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் நாளைக்கு 30ஆம் தேதின்றது சம்பளம். ஸோ இன்றைக்கி வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? 30ஆம் தேதி மட்டும்தான் சம்பளம் கிடைக்கணும். அந்த அன்றைக்கி ஒரு நாள் வேலை செஞ்சால் கம்பெனி சம்பளம் போடுமா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். நாளையை குறித்து நாளைக்கு அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குருவி அதை பற்றி அழகாக பைபிள்னு சொல்லியிருக்கு, அதுக்கு அந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடுது. நாளைக்கு வேணுன்றதை என்னைக்காவது ஒரு குருவியோ ஒரு பொருளோ சேகரித்து வச்சுருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்குறான். கிடையவே கிடையாது. மண்ணா அந்த காலத்தில் நம்மளுக்கு கொடுக்கும்போது சனிக்கிழமை ஒரு நாள் அது பொழியல, ஆனால் ஒரு நாள் எடுத்து வச்சுக்க சொன்னார். அது ஒன்று மட்டும் தான் சேமிக்க சொன்னார். அதே தான் உலகப்பூர்வமாக சேமிக்க வச்ச ஒரு பொருள். மற்றது எல்லாமே ஆவிக்குரியது தான் நம்ம சேர்த்துக்கணும். ஆவிக்குரியதை சேர்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி செய்கிறது தான் நாளைக்கு நம்மளுக்கு சேர்ந்து வரும். இன்றைக்கி நம்ம செய்யலைன்னா அது சான்ஸே இல்லை. ஸோ இன்றைக்கின்றதை நிறைய மறந்துடுறோம். நம்ம எத்தனை இன்றைக்கி வருது பாருங்கள். இன்றைக்கி நம்ம அது பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எடுக்க வேண்டாம். சங்கீதம் 115:17 A dead man cannot praise God. செத்து போனவன் தேவனை துதிக்க முடியுமா? இப்போ உயிரோடு இருக்கிற இன்னைக்கு தான் நம்ம துதிக்க முடியும். நாளைக்கு செத்து போனவன், ஏற்கனவே செத்து போனவங்களாம் இன்றைக்கி துதிக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் போயிட்டு சொல்கிறான், என்னை திருப்பி அனுப்புங்க அந்த உலகத்துக்கு, நான் போய் எங்கள் ஆளுங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் அவனுங்க வந்து திருந்துவானுங்க. இல்லை, நீ இன்றைக்கி செய்ய வேண்டியதை செய்யாமல் வந்த தப்பு தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம செய்யலைன்னா நாளைக்கு நம்ம போய் யாருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ டெட் மேன் cannot praise God. செத்து போனவன் ஒரு நாள் வாயை திறக்கவே முடியாது. அக்கௌண்ட் க்ளோஸ்ட். ஆத்மாவும்
இந்த ஆத்மாவும் நம்மளுடைய உடம்பும் இந்த உலகத்தில் எதுவுமே பண்ணாது. ஆவி மட்டும்தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆவி மட்டும்தான். அதனால தான் பாருங்கள், இயேசு என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். ஆவி போனவுடனே தான் அவர் உயிர் பிரிந்தது. அவர் உடம்பு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ ஆவி தான் முக்கியம். ஆவி எங்கே இருக்குது? யோவான் 6:63. நான் உங்கள் இடத்துல அந்த வசனம் படிங்க. 6:63. யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதில் இங்கிலீஷில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பீக் அன்டு யூ அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே வந்து உங்களுக்குன்னு தமிழில் போட்டிருக்கு. யூ அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் தேவன் பேசுவது, பொதுவாக பேசுவது அல்ல. உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது வேற, உனக்குன்றதுக்கு வேற. ஸோ தேவன் நமக்குள்ள நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது பேசுகிறார் பாருங்கள், அதுதான் நம்மளை ஜீவனை புதுப்பித்து நம்மளை உயிரோடு நிற்க வைக்கும். இல்லைன்னா வேறு எதுவும் நிற்க வைக்காது. ஒரு பாஸ்டரோ சிஸ்டரோ இல்லை இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நானும் இங்கே நின்று தேவன் யூஸ் பண்ணுறாரு. அது நம்மளுக்கு ஒரு வழி நடத்தலுக்குள் ஒரு புரிதலுக்கு தேவையானதை உங்களுக்கு ஒரு சாப்பாடு எடுத்து சமைச்சு டேபிளில் வைக்கத்தான் முடியும் எங்களால். ஆனால் எடுத்து சாப்பிட வேண்டியது ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட முயற்சியும் அவர்களோட அவங்க மைண்ட் செட்டில் எடுக்க வேண்டிய முடிவு. இயேசுவும் எல்லா டீச்சிங்கும் அப்படி தான் சொன்னார். சொன்னதை கடைப்பிடித்தவன் எல்லாம் தப்பிச்சு வந்தான். அந்த வலையை விட்டுட்டு என் கூட வா, நான் உன்னை மக்களை பிடிக்கிறோன்னு அவர் அப்படியே விட்டுட்டு வந்தார். ஒருத்தன்ட்ட சொல்கிறாரு, வீட்டில் செத்து போயிட்டாங்க, அதை பற்றி உனக்கு என்ன கேட்கல. அதுதான் ஆவி பிரிஞ்சு போனோன்னா செத்து போன ஒரு சடம் தான். அதை விட்டுரு, அதை தூக்கி போடுறதுக்கு ஆள் இருக்கிறான். நீ ஏன் கூட இன்னைக்கு வா. ஸோ இன்னைக்கு வா என்ற அழைப்பு தான் இன்றைக்கி நம்மளுக்கு தேவன் கொடுக்குறது. இன்றைக்கி அழைத்தவர் நம்மளை இன்னைக்கு வச்சுருக்கிற அதுதான் நாளைக்கு ஒரு பில்டிங்கை தாங்கக்கூடிய மூளைக்கல் மாதிரி. இன்னைக்குன்றதை நம்ம தவறி விட்டுட்டோம்னா அந்த மூளைக்கல்லாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு அப்படிங்கிறது தேவன் நம்மளுக்குள்ளே இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிரேயர் 3:3 வசனங்கள எபிரேயர் 3 மக்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை புறக்கணித்தார்கள். அதை பற்றி தான் இங்கே சொல்லுது. எபிரேயர் 3:7-8 வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆவியானவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு? அந்த வசனம் பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேளுங்க. ஸோ இன்னைக்குன்னு தான் போட்டிருக்கு. நேற்று பேசுனது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நாளைக்கு மறுபடியும் வேற பேசுவார். இன்னைக்கு அது எங்கே வருதுன்னா, இதோட விளக்கம் நீங்கள் எங்கே போகணுன்னா, நம்ம வந்து விடுதலை பயணம் மற்ற இடத்துக்கெல்லாம் போகணும். எங்கேனா ஃபஸ்ட்டு மோசையை போய் நாங்கள் சாவ வந்தோம், தண்ணி கொடு அப்படின்னார். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மக்கள் புலம்புனது தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு தான் வெளியில் வந்தாங்க. மகா பெரிய அற்புதங்களை பார்த்து தான் வெளியில் வந்தாங்க. தேவனுடைய பலத்த ஒரு மகிமையான செயலை பார்த்து தான் வெளியில் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து புலம்புனாங்க. ரெண்டாவது முறையும் பார்த்தீங்கன்னா புலம்புனாங்க. அந்த இடத்துல மோசையே தவறிட்டார். ஸோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்காமல் தவறினவர்கள் அவருடைய ப்ராமிஸ் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடும். 40 வருஷம் அப்படியே புலம்புனவர்கள் எல்லாம் ஆண்டு போன மாதிரி இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை எதை நம்மளுக்கு வந்து சேருகிறதோ அதை பிடிச்சிட்டு போகலைன்னா நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்து பயன்படுத்தும், அதன்படி நடக்கணும். ஸோ இன்னைக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உயிருள்ள போது மட்டும்தான் துதிக்க முடியும். உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் இன்னொருத்தனை மன்னிக்கவும் முடியும். உயிரோடு இருக்கும்போது தான் மற்றவனை பாராட்ட முடியும். உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் ஒருத்தனுக்கு அன்பு செலுத்த முடியும். எல்லாமே உயிரோடு இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் போது தான், நாளைக்கு இல்லை. நாளையை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். இன்னைக்கு அப்படிங்கிறத ஆழமாக உள்ளுக்குள்ளே எடுத்துக்குவோம். இத்தனை வசனங்கள் இன்னைக்கு இந்த வசனம் வந்து இந்த டாபிக் பேசும்போது போன வாரம் இங்கே எழுதும் போதே சொன்னார், இன்னைக்குன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், அதை பற்றி எழுதுறதுல ஜீவன் இருக்கு. அப்போ அந்த டாபிக் அப்படியே எழுதிட்டேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே எழுதிட்டேன். ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா வசனங்களை எந்த வசனங்கள் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்றது அவர் கொடுத்தா தான் நம்மளால் எழுத முடியும். எத்தனையோ இருக்குது. ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணி நான் ஒரு வாரமாக இந்த டாப்பிக்கை நான் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுகளாக எனக்கு அப்படியே இருக்கும்போது நேற்று உட்காந்து எழுதி அதுக்கப்புறம்
ஒவ்வொரு வசனத்தையாக எடுத்தேன். ஸோ இந்த வசனம் நான் இவ்வளோ நேரம் பேசின 30 மினிட்ஸுக்கு 1 வார காலமும் 4 மணி நேரம் ஆச்சு. இதை வந்து சாதாரணமாக நம்மள இல்லை. ஸோ ஒரு மைண்டுக்குள்ளே வந்து அது அப்படியே ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி அப்படின்னா எத்தனை, என்ன நடக்கும், என்னென்னா சொல்கிறாரு, எப்படியெல்லாம் நம்ம வாழலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு சாட்சியாகவும் சொல்கிறேன். அப்பா இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எங்களோட வேலையில் இன்றைக்கி நான் எடுக்கிறது தான் 1 வார காலத்துக்கு எனக்கு நான் சக்ஸஸ்ஃபுல். ஸோ எல்லாருக்குமே அதே தான். இன்றைக்கி நம்ம வாழலைன்னா நாளைக்கு பரலோக ராஜ்யம் போக முடியாது. அந்த 5 கன்னிகள் மாதிரி புத்திசாலித்தனமாக இருந்தால் தான் எடுத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த இன்றைக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அது நல்லபடியாக இருக்கும். வாழ்வும் சாவும் முன்னாடி வச்சுருக்கிறார், ஆசீர்வாதமும் சாபமும் முன்னாடி வச்சுருக்கார். அவர் ஆன்சர் ஒன்றே ஒன்று சொல்லிட்டார், இன்றைக்கி சூஸ் லைஃப், வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கொள்வோம். ஆமென்.